அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களை இவர்கள் இன்று இங்கே பகுதியில் பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று காலை 11:40 மணிக்கு கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:10 மணிக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். மாலை 4:40 மணிக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ராகுல் காந்தி ஆதரவு திரட்டுகிறார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி CPM வேட்பாளர் சு. வெங்கடேசனை ஆதரித்து இன்று மாலை 6:25 மணிக்கு பெருங்குடியில் ராகுல் காந்தி வாக்கு சேகரிக்கிறார். முதலமைச்சர் பழனிசாமி இன்று காலை 9 மணிக்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து மொடக்குறிச்சி, ஈரோடு, பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3:30 மணிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து சங்ககிரியில் வாக்கு சேகரிக்கிறார். மாலை 4 மணிக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சரவணனை ஆதரித்து கொங்கனாபுரம், எடப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு மீண்டும் நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து தாராமங்கலத்தில் வாக்கு சேகரிக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று பிற்பகல் 2 மணியளவில் சேலத்தில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பின்னர் மாலை 4 மணிக்கு சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாலை 6 மணிக்கு மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரிக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் இன்று மாலை 4 மணிக்கு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற மற்றும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். மாலை 5 மணிக்கு கடலூர் உழவர் சந்தை பகுதியில் கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார்.